Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனையும் எழுத்து காப்பான். 1.5 மணி நேரம் நான் பேசிட்டு இருப்பேன், யார் கேட்டுட்டு இருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம பேசிக்கிட்டே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அற்புதமான ஒரு சந்தர்ப்பம், என்னுடைய வாழ்நாளில் ரொம்ப முக்கியமான தருணம். புதுக்கோட்டை ராஜாக்கள் ராணிகள் இந்த நாட்டுடைய வரலாற்றோடு நீண்ட நெடிய பின்னி பிணைந்த வரலாறு கொண்டது. இறைவன் கருணையால பல முறை இந்த ஊருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் எனக்கு புறம் எப்பயுமே பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிதான் இருந்திருக்கு. கம்பன் கழகத்தோடு இருந்தது இல்லை. நம்ம கழகங்கள் வேறையா இருந்த போது நம்ம அப்படியே இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு கம்பன் கழகம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு பீதி. பட் இறைவனுடைய கருணை இது ரொம்ப அதீதமாக இருந்தது. இங்க புதுக்கோட்டைக்கு வந்த உடனே இன்னைக்கு நல்ல ஆடி வெள்ளிக்கிழமை திருக்கோகர்ணம் அரக்காசு அம்மான் சந்திச்சுட்டு அவங்களுடைய காலில் விழுந்து கும்பிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி வந்தேன். அம்மான் அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. பெரிய கருணை. அது மலையில எவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு குடைவரை கோயிலை கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெறுமனே மகாபலிபுரம் மட்டும் இல்ல, இங்கேயுமே ஒரு மகாபலிபுரம் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற நம்ம கண்கூடா பாக்குறோம். எவ்வளவு ஆசையா கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய வியப்புக்குரிய விஷயமா இருந்தது. புதுக்கோட்டையில இந்த கம்பன் கழகம் தன்னுடைய பொன் பெருவிழாவை நடத்துகிறது. இந்த பொன் பெருவிழா அப்படிங்கிறது 50 ஆண்டுகளை நிறைவு செய்ததற்கான ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அவர்கள் பொன் பெருவிழா என்று போறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. 50வது ஆண்டுகள். நானும் இந்த பூமியில ஒரு ஆளா பிறந்து கரெக்டா 50 வருஷம் ஆகுது. என்னுடைய 50வது வயசு நான் பிறந்த போது உருவான கம்பன் கழகம். நான் பிறந்த போது 1975 நம்முடைய பீடாதிபதி அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த காலத்துல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கம்பனை பற்றி பேசுவது எவ்வளவு சிரமமா இருந்தது அப்படிங்கும் போது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே நிலைமை தான். எமர்ஜென்சியின் போது உருவாக்கப்பட்டது இந்த கம்பன் கழகம். 1975 எமர்ஜென்சியின் போது உருவாக்கப்பட்ட இந்த கம்பன். நானும் எமர்ஜென்சிக்கு தான் பிறந்தேன். எமர்ஜென்சிக்கு பிறகுல எமர்ஜென்சியில் பிறந்தேன். ஐயா நீதியரசர் இஸ்மாயில் அவர்கள், ஐயா சா கணேசன் அவர்கள், ஆசா ஞான் அவர்கள், கம்பவாதி ஜெயராஜ் அவர்கள், இது போன்ற பெருமக்கள்லாம் பேசி அலங்கரிச்சு புகழ் பாடிய கம்பன்ல நான் வர்றதுங்கிறது கால கொடுமைன்னு தான் சொல்லணும், வேற ஒண்ணுமே இல்லை. அது எவ்வளவு ஞானம், அறிவு, படிப்பு க்ஷீணிச்சு போயிருச்சு, பலவீனமா போயிருச்சு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கம்பன் கழக மேடையில பாண்டே அப்படிங்கிறது தான். கம்பன் அவ்வளவு பெரிய ஆச்சரியம். அது ஒரு கடல். அதுல பீச் பார்க்க கூட போகாத ஒரு சாதாரணமான ஒரு சாயந்தரமா காத்து வாங்க கூட போகாத ஒரு சாதாரணமான ஆள். நம்ம முழுக்க முழுக்க அரசியல் இது மாதிரி அதுலயே உழன்று போயிட்டு இது மாதிரி ஒரு பெரிய கடல்ல முத்து குளித்தவர்களுக்கு மத்தியில நம்ம ஒரு வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த ஒருத்தர் அது திரும்ப நம்முடைய மேனாள் சபாநாயகர் அவர்கள் குறிப்பிட்டது போல அது பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தா தான் கம்பன் சேர்த்துப்பான் அப்படின்னா. அது சும்மா சேர்த்துக்க மாட்டான், எல்லாரையும் சேர்த்துக்க மாட்டான். அதுக்கு முன்ஜென்ம தொடர்பு இருக்கணும் அப்படின்னு. எங்க ஆண்டாளம்மா எனக்கு எவ்வளவோ கருணை கொடுத்துருக்கா, எவ்வளவோ பிச்சை போட்டிருக்கா, கொஞ்சம்ல குறைவில்லாம போட்டிருக்கா. அதுல இன்னொரு கருணை இது ஏன்னா நிறைய மேடைகள்ல பேசும்போது நம்ம சமாளிச்சிடலாம், ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். நாங்க பப்ளிக் ஸ்பீக்கிங் பத்தி பொது மேடையில் பேசுவது பற்றி ஒரு வகுப்பை நடத்துறேன். அந்த வகுப்பு நடத்தும் போது நம்ம எப்படி பேசுறோம்னு சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு மேடைக்கு புதுசா தயாராகிறது போல, அது எவ்வளவு பலனே அனுபவம் கொண்ட ஒரு மேடையா இருந்தாலும் மேடைக்கு புதுசா இன்னைக்கு தான் நம்ம பேச வர்றோங்கிறது போல தயாராகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா உண்மையிலேயே இந்த கம்பன் கழகத்துக்கு மட்டும்தான் நான் அப்படி புதுசா மேடை ஏறது போல தயாரானேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது எவ்வளவு பெருமக்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு. நம்ம கொல்லன் பட்டறையில ஊசி விற்கிறது போல, அது ஊசி வித்துட்டா கூட பரவாயில்ல, அந்த ஊசி தரத்தை பார்ப்பாங்க. ஊசியே இல்லாம ஊசி மணி பாசி மாதிரியே வச்சுட்டு விற்கிற வேலை நான் பண்ண போறேன். அது இப்ப எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறது? இது கம்பன் விழால கம்பன் கழகத்துல எப்படி, அது புதுக்கோட்டையில ஒரு ஆன்றோர் போன்ற பெருமக்கள் மத்தியில் எப்படி பேசுறங்கும் போது எனக்கு அந்த தைரியத்தையும் கம்பனே கொடுத்தான்.
அறையும் ஆடு அரங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீழில் தச்சரும் காய்வரோ அப்படின்னு கம்பன் சொல்றான். ஆச்சரியமா இருக்கக்கூடிய தச்சர்கள், தேர் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கட்டக்கூடியவர்கள், செதுக்கக்கூடியவர்கள், சிற்பங்களை செதுக்கக்கூடிய அந்த மாதிரி பெரிய பெரிய தச்சர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல குழந்தைகள் 2 மரத்துல கீறுனா அந்த தச்சங்கன்னா கோச்சுக்கிடவா போறாங்க, சரி புள்ள போ கீச்சிட்டு போதுன்னு விட்டுருவாங்க அப்படின்னு இந்த பெருமக்கள் என்னை மன்னி தருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் அந்த மேடையில நான் ஏறி இருக்கிறேன். இந்த கம்பன் விழாக்காக நான் தயாராகின போது நேற்று இரவு வரைக்கும் என்னுடைய மகள் வந்து கேலி பண்ணான், இப்ப விழுந்து விழுந்து இப்படி படிக்கிறியே, நீ படிக்க வேண்டிய காலத்துல படிச்சிருந்தா எப்படி உருப்பட்டிருப்ப, இப்படி ஊரா வேற நிலைமை வந்திருக்குமா, அன்னைக்கே நீ படிச்சிருக்கலாமே, நான் சொன்னேன் கேட்டியா, நீ இன்னைக்கு வந்து விடிஞ்சு விடிஞ்சு படிச்சிட்டு இருக்கே அப்படின்னு. நம்ம வந்து பீதியாகி உட்கார்ந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். 2 நிகழ்ச்சிக்கு நான் இந்த மாதிரி தயார் பண்ணேன். நான் எல்லா நிகழ்ச்சிக்கும் தயார் பண்ணுவேன். ஒன்று வந்து என்னுடைய அருமை சகோதரர் திரு வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு பயிற்சி வகுப்பு, ஒரு பயிற்சி பட்டறை நடத்துறார். திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள். அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அவருடைய பயிற்சி பட்டறைக்கு வந்து இந்திய தேசியம் பத்தி, இந்திய நாடு பத்தி பேசுவதற்கு அழைத்திருந்தார். அவர் வந்து சுபேரோ பாண்டியன் அண்ணன், சீமான் அண்ணன், திருமாவளவன் அண்ணன், இந்த மாதிரி அவங்க எல்லாம் போட்டு அழைச்சிருந்தார். அவர் நியாயத்துக்கு இன்னொரு அரசியல்வாதத்தை அழைச்சிருக்கணும். அவர் கூட்டத்துக்கு வந்து சுபவி அண்ணன், திருமா அண்ணன், சீமான் அண்ணன். ஆனா இந்த பக்கத்துல யாரும் வராதனால வந்து ஒரு சப்ஸ்டியூட்டா 12வது பிளேயரா என்ன இறக்கி விட்டு வந்து பார்த்தாங்க. நான் வந்து அதற்கு வந்து கொஞ்சம் கடுமையா பயிற்சி பண்ணேன். ஏன் அப்படின்னா அது வந்து எந்த மேடைன்னு எனக்கு தெரியும், வெற்றிமாறன் அவர்கள் உருவாக்கக்கூடிய தயாரிப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு. அப்ப அங்க வந்து ஒரு முயற்சி பண்ணேன். இதுவரை இவர்கள் உருவாக்கியதா இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு ரொம்ப முக்கியமானது. இந்த கம்பனுக்காக தயார் பண்ணி கொண்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள், நிமித்தங்கள் நம்ம சொல்றோம். அவன் வந்து ஐயா சொன்னாங்க அழகா, ஒவ்வொரு நேரத்திலையுமே அந்த ராமாயணத்துல கம்பன் வந்து பல இடங்கள் அந்த நிமித்தங்கள் காட்டுகிறார். சிக்னல்ஸ் சொல்றோம், சமிகைகள் சொல்றோம், நமக்கு வந்து ஒரு சகுனம்னு சொல்றோம். இதெல்லாமே வந்துகிட்டு இருந்துச்சுன்னு பல சந்தர்ப்பங்கள்ல வந்து ராமாயணத்துல வந்து நிக்குது. அத மாதிரி இந்த கம்பனுக்காக நான் தயார்படுத்தி கொண்டிருந்த போது நல்ல நிமித்தங்கள் நிறைய எனக்கு ஏற்பட்டன. ஒன்று வந்து ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி மகாராஜ் அவர்களுடைய புதல்வர் திரு ரங்கன்ஜி அவர்கள். கிருஷ்ணபிரேமி அவர்கள் வந்து கிருஷ்ணரை பத்தியே வந்து தன்னைக்கு வந்து வாழ்க்கையை கண்ணனுக்காகவே அர்ப்பணித்தவர். அவருடைய மகன் திரு ரங்கன்ஜி, டாக்டர் ரங்கன்ஜி அவர்கள் வந்து ராமனுக்காகவே தன்னை வந்து அர்ப்பணித்துக் கொண்டவர். அவர் வந்து பெங்களூர்ல இருந்து ஆசிரமத்திலிருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கார். நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கார். அயோத்தியில ஆசிரமம் வச்சிருக்கார். பெரிய சேவைகள் பண்ணி ராமாயணத்தை கரைச்சு குடிச்ச எக்ஸ்பர்ட். அவர் வந்து எல்லா ராமாயணம் தெரிஞ்சார். கம்ப ராமாயணம் மட்டும் இல்ல, வால்மீகி ராமாயணம் மட்டும் இல்ல, பிற மொழிகள் இருக்கக்கூடிய ராமாயணம் கற்று கரைதேர்ந்தவர் வந்து ஒரு மாஸ்டர். அது வந்து ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கார். ராமனை பத்தி மட்டுமே அவ்வளவு எழுதியிருக்கிறார். இந்த கம்பன் கழகத்துக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சு, ராம ஜனனம் பத்தி அவர் பேசின ஒரு வீடியோ. ஒரு நல்ல அற்புதமான நிமித்தமாக நான் உணர்ந்தேன். நம்ம கம்பனை தயார் பண்ணி பேசிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். அப்ப வந்து ராம ஜனனம் பத்தி திரு ரங்கன்ஜி அவர்கள் பேசின வீடியோ எனக்கு கிடைச்ச ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறேன். எப்படி இந்த ஊருக்கு வரலாம் புதுக்கோட்டைக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மதுரை இருக்கு, திருச்சி இருக்கு, விமானம் இருக்கு, ரயில் இருக்கு. எல்லாமே பார்க்கும்போது எகைன் இறைவனுடைய கருணையாக நான் ஸ்ரீரங்கம் வழி நின்று இங்க வந்தேன். ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தேன். ஸ்ரீரங்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கம்பன் வந்து ராமாயணத்தை அரங்கேற்றிய அரங்கம் அங்கதான் இருக்குது. மடாதிபதி அவர்கள் குறிப்பிட்டது போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதே இடத்துல இருந்துதான் வந்து அந்த கம்பராமாயணத்தை பாட சொல்லி கேட்டார். இன்றைக்கு காலையில் அதே இடத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. காலையில் அங்க கம்பன் அந்த கவிதைகளை அரங்கேற்றிய இடத்தை நான் வந்து பார்த்தேன். இப்ப வந்து மாலையில நான் வந்து உங்களோட இருக்கக்கூடிய ஒரு பெரும் புண்ணியம் கிடைச்சது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராமனுடைய குல தெய்வமே வந்து அரங்கநாதர் தான். ராமனுடைய கோயில்கள்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ராமனுக்கு வந்து முன்னாடி டாலர் போட்டிருப்பாங்க, அது அரங்கநாதர் தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ரங்கநாதர், இந்த ரங்கன் வந்து ராமனுடைய குலதெய்வமா இருக்கார். அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு நிமித்தமாக இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு வெளியில பெரிய பெருமாளை கும்பிட்டு வெளியே வரும்போது பிரம்மாண்டமா ஸ்ரீரங்கம் கோயில நீங்க பார்த்திருப்பீங்க, கருடன் அவ்வளவு பிரம்மாண்டமா இருப்பாரு. ஒரு 4-5 ஆள் உயரத்துக்கு இருப்பார். ஆச்சரியமா அந்த கருடனை மட்டுமே பார்த்து நான் 100 முறை அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். என்னுடைய கவனத்துல வந்ததே கிடையாது. அதுதான் ராமனுடைய கருணை பண்ணும். அந்த கருடனுக்கு பக்கத்துல இன்னைக்குதான் பாக்குறேன், டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் அங்கதன் நிக்கிறான், அந்த பக்கம் சுக்ரீவன் நிக்கிறான். கருடனுக்கு பக்கத்துல யோசிச்சு பார்க்கணும். இந்த பக்கம் அங்கதனுடைய திருமேனி, அந்த பக்கம் சுக்ரீவனுடைய திருமேனி. இந்த நிமித்தங்கள் வந்து பின்னாடியே வந்துட்டு இருக்குதான் நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன். அது வந்து பெரும் கருணையாக நான் பார்க்கிறேன். நண்பர்களே, ராமன் வந்து பிறப்பிலேயே ஒரு அரசியல்வாதியாகத்தான் இருந்திருக்கிறார். அவருடைய பிறப்பே ஒரு பெரிய அரசியல் தான். ஏன்னா தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை உருவாகி அவர் வந்து அடுத்து என்ன செய்யறது, நம்ம வந்து அந்த நாட்டை ஆள்வதற்கான வாரிசுகள் வேண்டுமே அப்படின்ட்டு அவருடைய பிறப்பே வந்து பெரும் தவத்தால வந்து உருவான ஒரு ஆச்சரியமான விஷயமா. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ராமர் எப்பயுமே ஒரு கண்டென்ட்டா தான் இருந்திருக்கிறார். ராமரை பத்தி எது பண்ணாலும் இந்த மண்ணுல பல விமர்சனங்கள்,
எந்த கடவுளையும் விட அதிகமாக வைக்கப்பட்டது ராமனை பற்றி மட்டும்தான். இந்த சாமி மன்னிக்கிறேன், நான் கூட கூச்சப்பட்டுட்டே இருந்தேன், சாமி முன்னாடி நம்ம இப்படிதான் பேச போறோமோன்னு. சாமிக்கு வந்து அவை அறிந்து பழகினவர், சரி பாவம் அவன் பேசி நம்ம கேட்ட அவனுக்கு கூச்சப்பட்டு என்ன சொல்லிட்டு சாமி பெருந்தன்மை காட்டினாங்க. ரொம்ப நன்றி. இந்த மண்ணுல தான் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட கடவுளாக ராமர் இருக்கிறார். பெரும் விமர்சனங்களுக்குள்ள செருப்பு மாலை போடப்பட்டதுங்கிற நம்ம பார்க்கணும். அரசியல்வாதிகள் அப்படி ராமனை ட்ரீட் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊர்ல ரெட்டப்புள்ள பிறந்தா ராம லட்சுமணன் தான் பேர் வைப்போம். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மண்ணோடு உள்ள கலந்து நிக்கிறார். இன்னைக்கு ஒரு நல்ல ராஜ்யம் வேணும், ஒரு நல்லாட்சி வேணும், சாமி அவர்கள் ஆசீர்வதிச்ச மாதிரி ஒரு நல்லாட்சி வேணும், அரசியல்வாதிகள் அப்படிப்பட்டவர்களா இருந்தோம்னா அதற்கு ராமராஜ்யம்னு தான் பேர். மகாத்மா காந்தி ராமராஜ்யம் அமையணும் தான் சொன்னார். ராமராஜ்யம் தான் உயிரை கொடுத்தார். அப்படி ராமர் வந்து எல்லாத்துக்குமான ஒரு ஐக்கானா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அதனாலேயே கம்பன் ஒரு குடிமக்கள் காப்பியமாக எழுதுறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து கம்பன் வந்து அந்த புத்தகத்துக்கு அவர் வைத்த தலைப்பு ராமாவதாரம் தான். அவர் வைத்த தலைப்பு ராமாவதாரம், பிறகு நாம வைத்த தலைப்பு தான் கம்பராமாயணம். ராமாயணம் ராமாவதாரம்னா யார் எழுதுனதுன்னு கேட்டுருவாங்க அப்படின்ட்டு. யார் ராமாயணம்னா எல்லாருமே வந்திருக்காங்க. இந்தியாவில எந்த மொழியிலுமே இல்லாத அளவுக்கு வந்து எல்லா மொழிகளுமே ராமாயணம் இருக்குது. அதனால வந்து ராமாவதாரம் பற்றி பேச போகிறோம்னா எந்த ராமாவதாரம் யார் சொன்னா, யார் எழுதுன்னு கேள்வினால கம்பராமாயணம் சொன்னா. ஆனா கம்பர் கொடுத்தது ராமாவதாரம் அப்படிங்கிற டைட்டில் தான் அவருடைய புத்தகத்துக்கு. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அவர் எழுதின பல நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இன்னைக்கும் பொருந்தி போகிறத நான் பார்க்கிறேன். போர் பற்றிய காலத்தை பீடாதிபதிகள் அவர்கள் குறிப்பிட்டார். அது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட விஷயம். 75 வயசு ஆயிடுச்சுன்னா ரிட்டையர்ட் ஆகணுமா அப்படின்னு இப்ப ரீசெண்டா ஒரு டிபேட் போச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து 75வது வயது நடக்கிறது. அப்ப வந்து RSS உடைய சர்சங்க சாலகர் ஸ்ரீ மோகன் பாகத் அவர்கள் வந்து வேற ஒரு மேடையில பேசும்போது 75 வயசுல ரிட்டையர்ட் ஆகணும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க. உடனே காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய எல்லா தொடரும் அப்ப நரேந்திர மோடி 75 வயசு, அப்பாடா 75 வயசு எப்படியா ரிட்டையர்ட் ஆக மாட்டாரா அப்படி. அவர் வேற மாதிரி ஒரு பிரதமர், நம்ம பிரதமர் வேற மாதிரி. அவர் பீஷ்மர், அவர் என்னைக்கு முடிவு பண்றாரோ அன்னைக்கு தான் ரிட்டையர்மெண்ட். அவர் வந்து இவங்க நினைச்சுக்கிட்டு அப்பாடா 75 வயசு ஆச்சு சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்கல்ல, அது அவங்களுக்கு, எனக்கு இல்ல. அந்த மாதிரி 75 வயசுல ரிட்டையர் மத்தவங்களுக்கு தான். அவர் வந்து ரிட்டையர் ஆவாரா அப்படிங்கிறது தெரியாது. அப்ப இந்த 75 வயசு ஆயிடுச்சு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னைக்கு இருந்துக்குன்னா ராமாயணத்துல இருந்திருக்கு. நமக்கு வந்து ஒரு நிறை முடி வந்துருச்சு, தசரதனுக்கு ஒரு முடி நிறை முடியா வந்துருச்சு. அதோட வயசாயிருச்சே, ரிட்டையர்ட் ஆனும் போல தெரியுதே, நம்ம வந்து பதவி மாறணும் போல தெரியுது அப்படிங்கிற அந்த விவாதம் முதல்ல அங்கதான் கிளம்பிச்சு. இது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஷயம் அன்னைக்கே நம்ம வந்து பார்த்தோம். ஆட்சியில வந்து துறந்துட்டு அடுத்தவருக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து மாத்தி போறது வந்து காமராஜ் பிளான், கே பிளான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காங்கிரஸ் பெருமக்கள் நிறைய இருக்கிறாங்க, நம்ம பார்த்திருக்கோம் கண்ணாட. காமராஜ் அவர்கள் தன்னுடைய புகழின் உச்சத்தில் இருந்த போது, இப்ப கூட அவர் தான் பேசப்படக்கூடிய பொருளா இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அடிபடக்கூடிய பொருளா இருக்காரு. பேசப்படுது, அவர் பெயர் தான் அடிபடுது. அதுதான் வந்து காமராஜர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு பார்த்தா நம்ம கே பிளான் அப்படின்னு சொல்லிட்டு புகழின் உச்சியில இருந்த போது VRS கொடுத்துட்டு, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு கட்சி பணிக்காக நாட்டு பணிக்காக போகக்கூடிய ஒரு தன்மை நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு பெரும் வாய்ப்பு நமக்கு வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு கிடைக்காதான்னு ஏங்கின போது சாதாரணமா விட்டு கொடுத்துட்டு போனவர் ராமரா இருக்கிறா பாக்குறோம். அன்று காமராஜர், அதற்கு முதலில் நம்ம ராமரை கண்கூடா பாக்குறோம். பதவி வேண்டாம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு சாதாரணமா கிளம்பி போனதை நம்ம பார்க்கணும். இப்படி ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய பார்க்கணும். எப்படி பேசணும் அப்படின்னு யோசிச்சா அதற்கான உதாரணமும் ராமாயணத்துல இருக்கு. டிப்ளமசி அப்படின்னா என்ன, எதிரிகள்கிட்ட எப்படி பேசுறது, நண்பர்கள்ட்ட எப்படி பேசுறது, ஒரு காரியத்தை எப்படி சாதிக்கிறது அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேசுறாரு பார்க்க, எவ்வளவு ஆச்சரியமா பேச. ரஷ்யாட்ட வந்து நீ வந்து க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் வாங்கினா உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள்லாம் மிரட்டும் துணியில ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட பேசுறாரு. உன் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லல, அவர் ரொம்ப அழகா சொல்றார். நாங்க எவ்வளவு வாங்குறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அதே ரஷ்யாட்ட இருந்து மறைமுகமா நீங்க எவ்வளவு வாங்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு முடிக்கிறார். இப்ப நடந்த ஆபரேஷன் சிந்தூர் போரை வந்து அமெரிக்காவின் நிர்பந்தத்தினால் தான் நிறுத்தினார்களா அப்படின்னு ஒரு சர்ச்சை. எல்லாரும் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, அமெரிக்கா திரு ஜெய்சங்கர் அவர்கள்ட்டயே வந்து கேக்குறாங்க, இந்த போர் நிறுத்தத்தின் போது அமெரிக்கா எங்க இருந்துச்சு, வேர் வாஸ் US அப்படின்னு கொஸ்டின்.
ஒரு செகண்ட் கூட தாமதம் இல்லாம ஜெய்சங்கர் சொல்றாரு, யுஎஸ் வாஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அமெரிக்கா எங்க இருந்துச்சு? அமெரிக்கால இருந்துச்சு. யார் மனதும் புண்படாம நல்லா யோசிக்கணும். நீங்க கேள்வி கேட்கிறவரை புண்படுத்துற நினைச்சிட்டு நீங்க அமெரிக்காவை புண்படுத்திட கூடாது. அது இல்லாத பகையை உருவாக்கிடும். அப்ப இந்த டிப்ளமசிங்கிற எவ்வளவு ஆச்சரியமான விஷயமா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அதை செஞ்சிருக்கிறாங்க, கண்கூடா பாக்குறோம். அதே போல எங்க அண்ணன் சசி தரூர் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர். ஆனா அவங்க கூட அவர் அவ்வளவு பயன்படுத்தல. பிஜேபி தலைவராக இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி தான் அவ்வளவு அதிகமாக பயன்படுத்தினார். பியூட்டிஃபுல்லா உலக நாடுகள் மத்தியில் 7 குழுக்கள் இங்கிருந்து போச்சு. ஆபரேஷன் சிந்தூர் பத்தி சாமி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. நம்ம விளக்க நாம முதல்ல போய் உலக நாடுகள்கிட்ட சொன்னோம். அதனாலதான் பாகிஸ்தான் விளக்க நேர்ந்துச்சு. பாகிஸ்தான் சொன்னதுனால நாம முன்னாடியே முந்திக்கிட்டோம். அதுல பியூட்டிஃபுல்லா அங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய அதிபரும் அந்த நாட்டுடைய ராணுவ தளபதியுமே போக நேர்ந்துச்சு. நம்ம எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இந்திய அரசு பண்ணிச்சுன்னா, எதிர்கட்சிகளை சேர்ந்த தலைவர்களை, எங்க அக்கா கனிமொழி உள்பட எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க, கனிமொழி அக்கா இதே மாதிரி பேசினாங்களே. சசி தரூருக்கு சொன்னேன், ஜெய்சங்கருக்கு சொன்னேன், அக்காக்கு சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் மொழி விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவானது, ரொம்ப கடுமையான நிலைப்பாடு எடுக்கும். அந்த அம்மா அங்க பிரஸ் மீட் கொடுக்கறாங்க. அப்ப சம்பந்தம் இல்லாம ஆபரேஷன் சிந்தூர் பத்தியோ பாகிஸ்தான் பத்தியோ இந்தியா பத்தியோ கேட்காம அந்த கேள்வி கேட்கிற ஒரு குதர்க்கமா அங்க ஒரு ரங்கராஜ் பாண்டே உட்கார்ந்து இருக்கிறான். அவன் கேட்கிறான், ஆபரேஷன் சிந்தூர்லாம் ஓரமா இருக்கட்டும், உங்க நாட்டுடைய தேசிய மொழி இது, வாட் இஸ் யுவர் அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா? எங்க அக்கா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. தமிழுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்திய இயக்கம், எந்த மொழியை சொன்னாலும் சிக்கல். ஒரு வினாடி யோசிக்காம சொன்னாங்க, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை தான் எங்கள் இந்தியாவின் அபிஷியல் மொழி, அதிகாரப்பூர்வ மொழி. நாங்க 1000 உண்டிங்கு ஜாதி, இது அந்நீர் புகழன் நீர். செப்பு மொழி 18 உயிர் மொயம்புற ஒன்றுடைய ஆள். எப்படி ஆச்சரியமான தேசப்பட்டான விஷயத்த அக்கா கனிமொழியை சொல்ல வச்சார் பாத்தீங்களா பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதுதான் அந்த டிப்ளமசி. எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது. இது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அம்பாசிடர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, தூதர்கள் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. சொல்லின் செல்வ அப்படின்னு பெயர் வாங்கின ஆஞ்சநேயர் எப்படி இருப்பாரு ரொம்ப அழகா சபாநாயகர் அவர்கள் சொன்னாங்க. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கெங்கெல்லாம் ராமனை பத்தின விஷயங்கள் பேசப்படுதோ, எங்கெங்கெல்லாம் வீட்டுல பேசினாலும், திருமுனையில பேசினாலும், மேடையில பேசினாலும், புதுக்கோட்டையில பேசினாலும், புதுச்சேரியில பேசினாலும், எங்க பேசினாலும் ராமனுடைய புகழ் எங்கெங்கெல்லாம் பாடப்படுகிறதோ அங்க ஒரு மூளையில அனுமான் கண்ணீர் சொரிய உட்கார்ந்து கேட்டே இருப்பான். அழுது அழுது ராமா 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 ராமான்னு கேட்டுட்டு இருப்பான். இந்த கூட்டத்துல கட்டாயம் ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருப்பார், எந்த சந்தேகம் இல்லை. அவ்வளவு ஆச்சரியமா உட்கார்ந்து இந்த கூட்டத்தில் அனுமன் உட்கார்ந்துருப்பார். அப்படி ராமனுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை முழுக்க அர்ப்பணித்துக் கொண்ட சர்வ பரித்தியாகம் பண்ண ஆஞ்சநேயர். சொல்லின் செல் நீங்க நிறைய கேட்ட அந்த பாசுரம் தான் எவ்வளவு அழகா ஆரம்பிக்கிறோம். நம்ம எப்படி சொல்லணும், ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணும்போது எப்படி சொல்லணும். சீதையை பிரிந்து ராமன் துயரத்தில் இருக்கிறான். வால்மீகி ராமனை ஒரு மன்னனாகவே நடத்துகிறார். சக்கரவர்த்தி திருமகன் ராஜா, அவ்வளவுதான் மனுஷன். சீதையை பிரியும் போது ஏன் இனிமேல் உயிர் வாழ வேண்டும் என்று ராமன் பேசுகிறார். சாமானிய மனிதர்களை போல. நம்ம அப்படி இல்ல, பொண்டாட்டியை பிரிஞ்சுனா செல்போனை காணும் தான் பல பேர் தேடுவான், பொண்டாட்டியை காண தேட மாட்டான் நம்மளுக்கு. அந்த மாதிரி ராமன் அப்படி இல்ல, ஒய்ஃபை தொலைச்ச உடனே அழறா சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, மனுஷர்கள் மாதிரி. ஆனா கம்பன் கண்ட ராமன் கடவுள். அவன் ராஜா இல்ல, ஒரு மனுஷன் இல்ல, ஒரு கடவுள். ஆனாலும் பீடாதி பேர் அழகா குறிப்பிட்டது போல கடவுளா மனிதனா, கடவுளா மனிதனா, அந்த குழப்பம் ராமனுக்கே இருக்கு. நம்ம ஒரு அவதார புருஷனா சீதாவுடைய புருஷனா அப்படின்னு டவுட் வந்துருது பல சந்தர்ப்பங்கள். அப்ப சீதையை காணும் கதறிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பக்கமும் சேனைகள் போய் தேடிட்டு அப்பவே பார்த்துட்டு வந்துடுறாரு ஆஞ்சநேயர். ஹனுமன் பார்த்து வந்து என்ன சொல்லணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நிறைய இந்த அறையில இந்த அரங்குல பாக்குறேன் நானு. சராசரி வயதே 50 இருக்கும் போல. ஒரே ஒரு செல்லக்குட்டி 25 வயசு கீழே இருக்கிறாங்க. அரிதின் மாதிரிதான் ஒரு முத்து ஒன்னே ஒண்ணு. எல்லாம் ரிட்டையர்ட் ஆகியே 10 வருஷம், இல்ல ரிட்டையர்ட் ஆறதுக்கு ஒரு 10 வருஷம், 2 கேப் தான். ஒன்னு ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம், இல்ல ரிட்டையர்ட் ஆறதுக்கு 10 வருஷம். அப்ப அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க
வியட்நாம் வீடுன்னு சிவாஜி கணேசன் படம், இந்த 60 தொட்டவர்கள் பார்த்திருப்பீங்க. வியட்நாம் வீடுன்னு சிவாஜி கணேசன். அப்ப அந்த டாக்டர் வந்து சொல்லுவார், நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்கணும், எந்த அதிர்ச்சிகரமான விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது, அவருடைய ஹார்ட் ரொம்ப பலவீனமா இருக்கு, நல்ல விஷயத்த சொன்னாலும் தன்மையா சொல்லணும், கெட்ட விஷயத்த சொன்னாலும் தன்மையா சொல்லணும், அவருடைய ஹார்ட் ரொம்ப முக்கியமானது. சொல்லின் செல்வனுக்கு சொல்லணுமா, எப்படி சொல்லணுங்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான முதல் வார்த்தையை சொல்றான், கண்டனன். முதல் வார்த்தை பார்த்துட்டேன். அப்ப சீதா பிராட்டியை தொலைத்து விட்டு கதை கொண்டிருக்கக்கூடிய ராமருக்கு எந்த வார்த்தை ஆறுதலா இருக்கும்? நான் அப்படியே இலங்கைக்கு போனேன்னா அங்க ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருந்துச்சா, வாள்ல தீ வச்சாங்களா, பயபலன் பண்ணு டென்ஷன் ஆயிட்டு நான் அவங்க மொத்தத்தையும் எரிச்சு விட்டேனா அப்படின்னா சீதையும் சேர்த்து எரிச்சுட்டானா பயம். இப்படி கதை சொல்லிட்டு இருக்காம நாம அவனுடைய வீர பிரதாபம் சொல்லலாம்ல. நான் அப்படியே 7 கடல் 7 மலை தாண்டி அப்படியே ஸ்வங்கின்னு போய் இல்ல, முதல் வார்த்தை சொல்ல கண்டனன், பார்த்துட்டேன். ராமனுடைய பாதி உயிர் இப்படி திரும்பிடுச்சு. ஏன்னா உமையொரு பாகன் மாதிரி தானே, சீதா ஆளுக்கு பாதி தானே. கண்டனன் முதல் வார்த்தை. அடுத்த வார்த்தை ராஜா இல்லையா, ஊர் ஒண்ணு பேசும் இல்லையா, பின்னாடி நம்ம பாக்குறோம் இல்லையா, அவர் எப்படிப்பட்டவளா இருந்தா, எங்க இருந்தா அப்படின்னு எதிரிட்ட இருந்திருக்கிறான் இல்லையா, எதிரியை கேப்சர் பண்ணப்பட்டு எதிரி கையில சிறை கைதியா இருந்திருக்கிறான் இல்லையா. முதல் வரி சொல்லுகிறான் கண்டனன் என்று, இரண்டாவது வரி சொல்லுகிறான் கற்பினுக்கு அணியை. சீதையைன்னு சொல்ல, கற்பினுக்கு அணி, கற்புக்கே ஒரு புகழ், கற்புக்கே ஒரு கீர்த்தி. அப்ப முதல் வார்த்தை சீதைய பார்த்துட்டேன், ரெண்டாவது வார்த்தை சீதை எப்படி இருக்கா. அப்ப எப்படி இருக்கான்னு நல்லா இருக்கான்னு சொன்னா பார்த்தாது, அதுல ஒரு ஆம்பளைக்கு டென்ஷன் வந்துடும். நல்லா இருக்காளா, நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன், நான் இங்க படையெல்லாம் பிடிச்சிட்டு ஆளெல்லாம் பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், அவ நல்லா இருக்காளா, ஆம்பளை புத்தி இல்ல. அப்ப ராஜா அப்ப எப்படி யோசிக்கிறார், அனுமன் வடிவில கம்பன் எப்படி யோசிக்கிறார், கண்டனன் அப்படின்னு முதல். இரண்டாவது வார்த்தை கற்பினுக்கு அணியை, கற்புக்கே ஒரு அணிகளா இருக்கக்கூடியவர், பெரும் நிறைவு. முதல் பாதி தீர்ந்தது, இரண்டாம் பாதி சேர்ந்தது, முடிஞ்சு வச்சு ரொம்ப நிம்மதி. மூன்றாவது வார்த்தையா சுலபமா சொல்லி முடிக்கிறார், கண்களால் நான் தான் பார்த்தேன். இன்னொரு சொல், அங்க ஒரு பொண்ணு இருக்குதான், எங்க தூக்கிட்டு வந்தாங்களாமா, அது சீதையா கோதையா ராதையான்னு தெரியல, ஏதோ சொன்னாங்க அப்படி. கண்களால் நான் பிரத்யட்சமா பார்த்தேன். அதுக்கு மேல இங்க ஐ விட்னஸ் தான் எந்த கோர்ட்லயுமே தாங்க, அது அழகா சொல்றேன். அப்புறம் கடைசியா எங்க பார்த்தீங்கன்னு சொல்லிடுறாரு, தென் திரை அலைகடல் இலங்கை தென்னகர், அங்க பார்த்தேன். லொகேஷன் மேப்பும் கொடுத்தாச்சு. அப்ப ஒரு விஷயத்தை எப்படி டெலிவரி பண்றாங்க, முதல்ல பார்த்துட்டேன், கற்பினுக்கு அணி, கண்களால் இலங்கையில, ஆல் பினிஷ். எவ்வளவு பெரிய டிப்ளமசிய, எவ்வளவு ஆச்சரியமா வரிக்கு வரி வரிக்கு வரி பேசிட்டு கொடுத்திருக்காரு கம்பருங்கிற நம்ம பார்க்கணும். நல்ல விஷயம் தான் அப்படி சொல்லணுமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி இருக்கிறாங்க, நாங்க அரசியல் வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம், அதுல வந்து அரசியல் சொல்லுவோம். என்ன அப்படின்னா அரசியல் எப்படின்னு ஒரு பெரிய மேதாவி மேற்கோள் காட்டுறாரு. அப்படியே மாடியிலிருந்து குதிச்சேன்ன உனக்கு சொர்க்கம் கண்ணுல தெரியும் அப்படின்னு சொன்னா பாக்குறவங்க எல்லாரும் கரெக்டா தான் சொல்றாரு. தலைவர் சொன்னா கரெக்டா இருக்கும், மாடியில இருந்து குதிக்கணும்னு தோணுமா. ஹேய் நம்மள சாக சொல்றாங்கடா அப்படின்னு தோணாது. மாடியில இருந்து குதிச்சா உனக்கு சொர்க்கம், இந்த நாட்டுக்காக நீ உயிர் கொடுக்க மாட்டாயா அப்படிமா. ஏன் நீங்க கொடுக்குறது தலைவர, நாங்களே தான் கொடுக்கணுமா இல்ல. அவங்க ரொம்ப தெளிவா இருக்கா, நீ கொடுக்க மாட்டாயா, தீ குளிக்க மாட்டாயா, ஒரு டீ கூட கொடுக்க மாட்டாங்க, நம்மள தீ குளிக்க சொல்லிடுவாங்க. அப்ப வந்து நீ என்ன செய்யற, நீ என்ன செய்யற. அப்ப கெட்ட விஷயத்தை கூட, நமக்கு எதிரான விஷயத்தை கூட நல்ல விஷயம் போல சொல்லு. அனுமார் எவ்வளவு இனிமையான விஷயத்த சொன்னார்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கஷ்டமான விஷயத்தை எப்படி இனிமையா சொல்ற பார்க்கணும். அதையும் வந்து நீங்க ரொம்ப அதிகமா கேட்ட பாடல் தான். கைகேயி வந்து ராமன்ட்ட சொல்றான், பெத்த பிள்ளை இல்ல மத்த பிள்ளை இருந்தாலும் அவனை பொறுத்தளவுக்கு வந்து கைகேயி தான் தாய். பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்துல கோசல நாடுடைய வள்ளல்னு சொல்றேன், அயோத்தின்னு சொல்லாம கோசல நாடுடைய வள்ளல்ன்றான். ஏன்னா வந்து ஓன்ட்ட நான் நாடு இல்ல நான் திறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து வெளியே போயிடுறான். அப்ப அயோத்தி நாடு எனக்கு பொறுப்பு இல்ல, ஆனா வந்து என் மாமியார் வீடு இருக்கு, என் மாமன்ல சொன்னா மொத்த நாடே கொடுத்துருவாரு, எனக்கா என் தலைவன் வந்து மொத்த சீதனத்தை கொடுத்துருவாரு, கோசல நாடுடைய வள்ளல்னு பின்னாடி சொல்றேன். ஆனா கைகேயி அம்மா வந்து ஒரு கடுமையான விஷயத்த வந்து ராமன்ட்ட சொல்லப்ப, வெளியே போடா ஓடுறா
அப்படின்னு திட்டாம முதல் வரியில சொல்லிதான் என்ன நடக்க போகுது. ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள. ஃபர்ஸ்ட் வரி முடிச்சாச்சு. எல்லா உலகத்தையும் வந்து அதுல என்னை மாதிரி ஒரு அற்ப தமிழ் ஆர்வலர் வந்து புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, அந்த உலகங்கிறது வந்து ஒன்னும் பத்திரமான உலகம் இல்ல, அது வந்து சுனாமி எல்லாம் வர்ற மாதிரியான உலகம் தான். ஆழிசூழ் உலகம் இல்ல, அது பூரா கடல் தண்ணீர் எப்ப போகுமோ எப்ப இருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்பனுக்கு மட்டும்தான் ஒரு வரி அவர் சொல்வார், ஆளுக்கு ஒரு வரி நம்ம சொல்லலாம். அது வந்து எல்லாத்துக்கும் தாங்கும். அது வந்து எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் தாங்கும். அதனால இன்னைக்கும் வந்து அதற்கான தாங்கக்கூடிய சக்தி வந்து எவ்வளவு பொழிப்புரைகள் கொடுத்தாலும் தாங்கும். அப்படிப்பட்ட அப்ப ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள அப்படின்னு சொல்ல. அது என்னடா ஒரு கடல் சூழ்ந்து கிடக்குது, இங்க ஒரு தீவு மாதிரி கிடக்குது, என்ன எப்ப முங்குமோ சுனாமி வருமோ தெரியாது. அதை வந்து பரதன் ஆண்டுட்டு போறான். நீ போய் தாளிரு சடைகள் தாங்கி அருந்தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா. நல்ல சடமுடிலாம் தரிச்சிட்டு எல்லா காட்டுக்கும் போய் எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா நதிகள்லயும் நீராடிட்டு 14 வருஷம் கூட கொஞ்சம் பெருசா தெரியுமா? 7 ஆண்டு 2 7 7 × 2 அப்படி ஓடி வந்து அப்படி சுருக்க வந்துடலாம். இந்த 14 வருஷம் ஆயுள் தண்டனைங்கிறது இவர் கம்பன் தான் முதல்ல சொல்றான். இந்த ஆயுள் தண்டனைங்கிற 7 ஆண்டு ஆயுள் தண்டனை சொல்றான் பாருங்க. 14 வருஷம் அப்படின்னு 7 ஆண்டின் திரும்பி வா. முதல்ல தலைவர் தான் சொல்லி வச்சிருக்கா 14 வருஷம்னு ஆயுள் தண்டனை. அதை எப்படி சொல்றான்? போய் நீராடிட்டு வா, புனித நீராடிட்டு வா. நம்ம ஊர்ல விவேகானந்தர் சொல்றாரு, எங்க ஊர்ல மட்டும்தான் காசிக்கு போறேன்னு சொன்னா போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. நான் துறவரம் போறேன்னு சொன்னா போயிட்டு வான்றாங்க. எல்லாருடைய பெரிய மரியாதை யாருக்கு கிடைச்சது? ஒரு துறவிக்கு தான் கிடைச்சது. அப்படிப்பட்ட நாடு இந்த இந்தியா. எவ்வளவு பெரிய எம்எல்ஏவா இருந்தாலும் எம்பியா இருந்தாலும் ராஜாவாவே இருந்தாலும் காலில் விழுந்து கும்பிடணும். ஏன்? எல்லாத்தையும் துறந்தவராக இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு துறவுக்கு போ அப்படின்னு ராமனுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி கைகை அனுப்புறார். இதை கம்மன் சொல்லியிருக்கார். அத வந்து ஏகினான் அரசன் அப்படின்னு ஒரு வாசம் சொல்லுவாங்க, இயம்பினான் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாடபேதங்கள் இருக்கு. நான் வந்து இயம்பினான் அரசன் தான் சரியா இருக்கும் நான் என்னுடைய சிற்றறிவுல கருதுவேன். காரணம் வந்து அந்த அம்மாக்கே மனசுல ஒரு ஏகினா அப்படின்னா வந்து ஒரு ஆர்டர் போட்ட மாதிரி ஒரு வார்த்தை வந்து, அப்ப இயம்பினான் அரசன் சொல்லுமா அந்த அம்மாக்கே ஒரு தயக்கம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ராமனை பார்த்துட்டு எப்படி நம்ம போய் சொல்ல முடியும் வந்து, அதனால நான் சொல்லல, ராமன் தசரத் தான் சொன்னான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த பதட்டத்தினால இயம்பினான் அரசன் அப்படின்னு அவர் சொல்றான்னு புரிஞ்சுக்கலாம். ராமனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நாம ஏன் கம்பன் விழா கொண்டாடும்? ரொம்ப ஆச்சரியமான ஒரு தரவு நண்பர்களே. ராமன் தமிழ் கடவுள், ராமன் தமிழ் மன்னன். கேக்குற காமெடியா இருக்குல்ல, பைய பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிட்டான்டா. கம்பெனியில் அரசியல் பேச போறான் பார்த்தா இவன் பாலிடிக்ஸ் பேசுறான். அதான் உங்களுக்கு இத நான் சொல்லல. ராமன் யாரு அப்படிங்கிறத கம்பர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஜனகர்ட்ட வந்து ஒரு ரிஷி சொல்றாரு, யாரு இந்த ராமன் அப்படின்னு. ஆதித்தன் குலம் முதல்வன், சூரிய வம்சத்தை சேர்ந்தவன். ஆதித்தன் குலம் முதல்வன் ராமனை பத்தி ஜனகரிடம் ஒரு ரிஷி சொல்கிறார். யார் அந்த ராமன் வந்திருக்கான் இல்லையா, யார் அந்த ராமன்? ஆதித்தன் குலம் முதல்வன். மனுவினை யார் அறியாதார்? மனு எங்க அண்ணன் திருமாவளவன் வரைக்கும் தெரியும். மனுவை தெரியாது கம்பன் சொல்றாரு சார், நான் சொல்ல. மனுவினை அறியாதார் யார்? மனு யாருக்கு தெரியாம இருக்கும்? எல்லாருக்கும் தெரிஞ்சு. மனுவினை அறியாதார் யார்? பேதித்து உயிரனைத்தும் பெரும்பசியால் வருந்தாமல் சோதி தன் வரிசு நிலையால் நிலமடந்தை முளை சுரப்ப சாதித்த பெருந்தகம் இவர் குலத்து ஓ தராபதி கான். பிருது மன்னன் ஒரு பேர். அந்த தராபதி வரைக்கும் இவர்கள்லாம் சேர்ந்துதான் அந்த மன்னர் பரம்பரை சொல்லிட்டு சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு சூரிய குலம், ஆதித்ய வம்சம், சூரிய வம்சம். சரத்குமார் படம் நினைச்சிடாதீங்க, இது ராமரை பத்தி சொல்லிட்டு. சூரிய வம்சம் அப்படின்னு ஜனகரிடம் ராமனை பற்றி ஒரு ரிஷி எடுத்து சொல்றார். நம்ம ஊர்ல ஒரு சூரிய வம்சம் இருக்கு. ஓஹோ, நீங்க இந்த பக்கம் போயிட்டீங்களா சார்? நான் அவ்வளவு தூரத்துக்கு நான் வரல. ராஜராஜ சோழன், சோழ பெருமன்னர் பெரும் பரம்பரை யாரு? சில இடத்துல என்ன ஆகும், 2 குடும்பத்துல சண்டை நடக்கும், அவங்க சமாதானமா போயிருவாங்க. ஆனா இந்த வேடிக்கை பார்க்க வந்த ஆட்கள் இருந்தால் நீ அப்படி பேசிருக்க கூடாது ஒரு பெரிய மனுஷன். அப்புறம் அவருக்கே டென்ஷன் ஆயிரும். அப்படியா
நான் மாட்டு இங்க ஒரு சூரிய வம்சம் இருக்குன்னு நான் வேற ராஜராஜ சோழ அர்த்தத்தை சொல்றேன். இங்க என்ன சபாஷ் பாயிண்ட்டுக்கு வந்தார் பாண்டே அப்படின்றார். ஐயோ இங்க ஒரு இன்னொரு சூரிய வம்சம் வந்துருச்சா அப்படின்னு இந்த வம்சத்துக்கு அப்புறம் வருவோம். நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய சூரிய வம்சத்துக்கு நம்ம அப்புறம் வரும். ராஜராஜ சோழன் எந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறத ரங்கராஜ் பாண்டே சொல்ல எசாலம் செப்பேடு சொல்கிறது. நம்மகிட்ட கிடைச்சிருக்கக்கூடிய எசாலம் செப்பேடு சொல்கிறது சமஸ்கிருதத்துல இருக்குது. ராஜேந்திர சோழன் அந்த ராஜராஜ சோழன் உட்பட்ட சோழ வம்ச மன்னர்கள் எல்லாருமே சிவாச்சாரியார்களை தங்களுடைய குலகுருவாக கொண்டவர்கள். சிவாச்சாரியார்கள் எல்லாருக்கும் கரூர் தேவர் உட்பட எல்லாருக்கும் வந்து ஒரு சிவாச்சாரியார்கள் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க, குருநாதர்களா இருக்கும். அப்படி ராஜேந்திர சோழனுடைய குருநாதராக இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் ஒரு கோயில் கட்டுகிறார். அதற்கு வந்து ராஜேந்திரன் பெரும் நிபந்தம் கொடுக்கிறான். அதற்கு நன்றியோடு அந்த சிவாச்சாரியார் ஒரு செப்பேடு எழுதுகிறார். அதான் எசாலம் செப்பேடா கிடைத்திருக்கு. அதுல சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த எசாலம் செப்பேடுல கிடைத்திருக்கக்கூடிய விஷயம் வடமொழியில இருக்குது, சான்ஸ்கிரிட்ல இருக்குது. ஆசி தாத்தியோ நிர்மாணம் மனு, சூரியனிலிருந்து வந்து அதுக்கு இருக்கக்கூடிய மனு, ஆசி தாத்தியோ நிர்மாணம் மனு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்லோகம் போது, அரிகாலஸ்ததோ ஜன்யே கரிகாலச ததன்வயே சக்ரு யஷ்ய ஆஜ்ய பூபா காவேரி தீரபந்தனம். கரிகால பெருவளத்தான் வரைக்கும், காவேரியில் அணை கட்டிய கரிகால பெருவளத்தான் வரைக்கும் சூரியனில் ஆரம்பித்து மனுவில் வந்து பிறகு பெரிய பாசனம் பரகேசரிகள் எல்லாம் சொல்லி அத்தனை பேர் வந்து இன்னைக்கு ஆதித்த கரிகாலன் வந்து காவேரியில தீர்த்தத்தை வந்து அணை கட்டினானே அவன் வரைக்குமான இந்த வம்சம்னு சொல்றார். சூரியனுடைய வம்சம், மனுவுடைய வம்சம். ராமன் எந்த வம்சமோ அதே வம்சம் ராஜராஜ சோழனுடைய வம்சம். இத நான் சொல்ல, எசாலம் செப்பேடு சொல்கிறது. நம்முடைய பரம்பரில் இந்த சூரிய வம்சம் இந்த மண்ணை சேர்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிற நீங்க பார்க்கணும். ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். அரசியல் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து நாடு என்ப நாடா வளர்த்தன அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கம்பர் வந்து நாடு பத்தி எப்படி பேசுறாருன்னா நிறைய இடங்கள்ல பேசுறாரு. அவர் வந்து அயோத்தி பத்தி சொல்றாரு, கோசலை தேசம் பத்தி சொல்றாரு, ராவணனுடைய நாடு பத்தி சொல்றாரு, பல இடங்கள்ல நாடு பத்தி சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க, அயோத்தியை விட ராவணனுடைய பூமியை இலங்கையை விட கோசல நாடு பத்தி சொல்றார். கம்பனுடைய தமிழ் வந்து பாரதி யாமறிந்த புலவரிலே கம்பரை போல் இளங்கோவை போல் வள்ளுவனை போன்றார். யோசிச்சு பாத்தீங்கன்னா வள்ளுவர் தான் சீனியர், வள்ளுவர் தான் மூத்தவர். முதல்ல 2900 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அப்ப முதல்ல யார சொல்லி இருக்கணும்? யாமறிந்த போல் வள்ளுவனை போல் ஆரம்பிச்சிருக்கணும். வள்ளுவன் காலத்தால் முந்தியவன், கம்பன் காலத்தால் அழியாதவன். முதல்ல எடுக்கிறார் கம்பனை போல் அப்படின்னு. அவ்வளவு ஆச்சரியம். மொழி வளத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய, தமிழுக்கு பிச்சை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான கவிஞன் கம்பன் தான் சொல்லலாம். வார்த்தைகள் அப்படியே விளையாடி 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 புலவர் கீரன் பேசணும், கேட்கணும். அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆனந்தமான அனுபவங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையெல்லாம் மொத்தமா மிஸ் பண்ணி யூடியூப்ல உட்காந்துட்டு வந்து 59 செகண்ட்ஸ்ல நான் வந்து ஷார்ட்ஸ் பார்ப்பேன், அதுவும் சமந்தாவை தான் பார்ப்பேன் அடம்பிடிச்சு உட்கார்ந்தா நமக்கு என்னதான் செய்யும்? எவ்வளவு பெரிய சிரமம். அப்ப இந்த அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு மிஸ் பண்றாங்கன்னு தெரியல. இந்த கம்பர் ரசம் இது எவ்வளவு ஆனந்தமானதுன்னு மிஸ் பண்றாங்கன்னு பெரிய கவலை. கோசல நாடு பத்தி கம்பன் சொல்கிறான், ஒரு நாடு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால். அங்க ஒன்னும் சொல்லும்படியா ஒண்ணும் இல்லைங்க. ஏங்க வறுமையே இல்லைங்க, அப்பதானே இவன் பணக்காரன். ஊர்ல இருக்கிற பூரா ஒரே தரத்துல இருந்தா பணக்காரன், ஏழைன்னு ஒருத்தர் இருந்தா தானே பணக்காரன் ஒருத்தன் சொல்ல முடியும். எல்லாம் ஒரு தரத்துல இருந்தா நீங்க எப்படி யார பணக்காரன் சொல்லுவீங்க? அப்ப யாரையாவது ஒரு ஆள் ஏழைன்னு சொல்லணும்ல. ஆச்சரியமா சொல்றான், வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால். சண்டை போடுறது கூட ஆள் கிடையாதுங்க. எதிர ஆளை நிக்கலையே, சாதாரண எதிர ஆள் சண்டை போடுறது கூட ஆள் கிடையாது. உண்மை இல்லை அப்படின்றான். உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால். அவன் உண்மையத்தான் பேசுவான் அப்படின்னா பக்கத்துல கூட பொய் பேசுவான் அர்த்தம் இல்லையா? நான் நல்ல வேண்டாம் அப்படின்னு. அப்ப நாங்கள் இப்ப வரும்போது வந்து ஒரு டீ கடையில வந்து டீ குடிச்சிட்டு வந்தோம். அப்ப டக்குன்னு 10 பிள்ளைகள் ஓடி வந்து ஒரு பசங்க ஒரு 25-30 வயசுக்கு, அண்ணே நாங்கெல்லாம் நாம் தமிழர்னே அப்படின்னா. அப்ப நாங்கெல்லாம் யாருப்பா அப்படின்னா, நாங்கெல்லாம் நாம் தமிழர். அப்ப நாங்கெல்லாம் யாருப்பா? அப்ப என்ன கணக்குன்னு எல்லாருமே வீரர்களா இருக்கிறாங்க, எல்லாருமே உண்மை பேசக்கூடியவர்களா இருக்காங்க. அப்ப தனியாக உண்மை பேசக்கூடியவன் ஒரு ஆள் அடையாளப்படுத்த முடியல. ஆச்சரியமா சொல்றான், உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், வெண்மை இல்லை பல கேள்வி மேவலால்.
வெண்மைன்னு வெள்ளையா இருக்கிறது பியூரிட்டி, வெண்மை இல்லைன்றான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க வெள்ளந்தின்னு, எங்க ஊர்ல சொல்லுவாங்க. ரொம்ப வெள்ளந்தியான பையன், கிளீனா இருப்பான், ஒண்ணும் தெரியாது, ரொம்ப மனசுல எதுவும் வச்சிருக்க மாட்டான், அவன் பேர் வெள்ளந்தின்னு சொல்லுவாங்க. வெண்மை இல்லை. யார் அறிவற்ற தன்மை என்ன டிபேட் பண்றதுக்கு எங்க ஆளு அவ்வளவு பூரா ஆச்சரியமா இருக்க, கிளீனா ஆளே கிடையாது, பூரா புத்திசாலி, பூரா அறிவாளி. இப்படி ஒரு நாடு எப்படி இருக்கணும்? ஆனா நம்ம நாடு எப்படி உருவாக்கப்படுதுன்னு பாருங்க. நான் அதோட முடிச்சுக்கிறேன், ஏன்னா 10 நாள் நிகழ்ச்சி இருக்கு. 9 நாள் எப்படி நடக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இன்னைக்கு நான் சொல்ல வரதுல நாடு எப்படி இருக்கணும் என்பதோடு நிறுத்திக்கிறேன். நாடு எப்படி இருக்குதுங்கிற உங்க பாருங்க. என்ன செய்யணும், ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு கம்பன் சொல்லியிருக்கிறான். அப்ப இந்த ஒரு நாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பாருங்க. அரசியல் எப்படி இருக்குது, இதற்கு கம்பன் ஒரு ஆச்சரியமா சொல்ற. அது கோசல நாட சொன்னது போல ராவணன்ட்ட மூலபல சேனை அப்படின்னு ஒண்ணு, ரிசர்வ்ல ஒரு படை இருக்கு, கடுமையான ஒரு படை. அந்த படை எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்றான் பாருங்க. அறத்தை தின்று, அவங்க சாப்பாடே என்ன, அறந்தான். அறத்தை தின்று அருங்கருணையை பருகி, டீ குடிக்கிற மாதிரி கருணை வச்சிருக்காங்க. இறக்கம்லாம் எங்களுக்கு ரத்தத்தை சாப்பிட்ற டீ குடிக்கிற மாதிரி. அருங்கருணையை பருகி வேறு அமைந்த மரத்தை பூண்டு வெம்பாவத்தை மனம் புணர் மணாளர் நிறத்து காரண்ண நெஞ்சினர். கரு நெஞ்சுக்காரங்க, நிறத்து காரண்ண நெஞ்சினர். காரண்ண முகில்னு சொன்னா நமக்கு ஆனந்தம், கார்மேக வண்ணன்னு சொன்னா நமக்கு சந்தோஷம், கார் முகில்னா நமக்கு மழை பெய்ய போது ஆனந்தப்படும். காரண்ண நெஞ்சினன்றான். நெஞ்சின்னு ஒண்ணு இருக்கான்னா கரு படிஞ்சு கிடக்குது, கரு நாகமா இருக்குதுன்ற. அப்படிப்பட்ட ஆட்களா இருக்கிறாங்க. நெருப்புக்கு நெருப்பாய் புறத்துக்கு பொங்கிய பங்கியர் காலனும் புகழ்வார். அவர் சொன்னது ராவணனுடைய மூலபல சேனை பத்தி. எனக்கு என்னமோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பார்த்துட்டாருன்னு தோணுது. எதிர்கட்சிகள் வலுவா இருந்தா கூட்டணி என்ன பண்ணும் அப்படின்னு. ஆட்சியை பிடிக்கிறது 8 மாசத்துல தேர்தல் வரப்போது, நம்ம கூட்டணி யார் எங்க இருப்பாங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். எதிரணி வலுவா இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத கம்பன் ரொம்ப அழகா சொல்றான். அரியின் வேந்தனும் அனுமனும் அங்கதன் அவனும் பிரியகிற்றிலர் இறைவனை. அங்கதன், அனும, சுக்ரீவன் 3 பேர் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. யாருக்கு? இறைவனுக்கு பின்னாடி, ராமனுக்கு பின்னாடி. மற்றவங்களாம் என்னானாங்க? இரியல் உற்றனர் மற்றையோர் யாவரும் எரிநீர் விரியும் வேலையை கடந்தனர். இந்த மூலபல சேனை ராவனுடைய கிளம்பி வந்தோடனே ராமனுடைய வானர சேனை குதிச்சு ஓடி கடலை தாண்டி அந்த பக்கம் வந்துருச்சா. திரும்ப இலங்கையில திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. மூலபல சேனை பார்த்தோம். எதிரணி வலுவா இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த வானர சேனை. அதனாலதான் வானர சேனை தாவிடுவாங்க டக்கு. இன்னைக்கு இந்த கூட்டணியில் இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு கூட்டணிக்கு போயிருவாங்க. நாடு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம், நாட்டை எப்படி ஆளணும்னு சொல்றான். அதற்கும் நிறைய உதாரணங்கள் நம்ம வள்ளுவர்கிட்ட எடுக்கலாம், கம்பன் எடுக்கலாம். கம்பன் ரொம்ப ஆச்சரியமா சொல்றான். வையகம் முழுவதும் வரியன் ஓம்பும் ஒரு செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான். இந்த நாடு முழுக்க ஒரு 100, நீங்க பார்த்திருப்பீங்க, 100 ஏக்கர் வச்சிருந்தார் ஒரு பண்ணையார் அப்படின்னா அவர் 99 ஏக்கரை வீணாக்கி தான் வச்சிருப்பார். சும்மா போட்டிருப்பாரு, அது வித்துரும், நிலவுடைமை சட்டத்துல யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா தரிசா வச்சிருப்பாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க, தானும் கொடுக்க மாட்டாங்க, அடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய என்ன செய்வாங்க, அந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, 100 நண்பன் வச்சிருக்கலாம் ஜாலியா வச்சிருக்கான், அந்த ஒரே ஒரு நண்பன் வச்சு நான் படுற பாடுறதுல சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரே ஒரு ஏக்கர் வச்சிருக்க என்ன செய்வான், அந்த ஏக்கர் நிலத்துல அவனே உழுது, அவனே அழுது, அவனே புரண்டு அதை அப்படி பார்த்துக்கிடுவான். அப்ப அந்த ஒரே ஒரு ஏக்கர் இருக்கக்கூடிய விவசாயி போல இந்த வையம் முழுவதையும் பார்த்து கொள்ளணும் அரசன். ராஜாங்கிறவன் அப்படி ஒரு ஏழை விவசாயி தன் நிலத்தை எப்படி பார்ப்போம், அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி மட்டுமே உங்களுக்கு. எது சரி அப்படின்னா, கம்பன் இருந்த காலம் மன்னராட்சி, நாம் இருக்கக்கூடிய காலம் மக்களாட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மக்களாட்சியா மன்னன் ஆட்சியா அப்படின்னு ஒரு கேள்வி. எதுப்பா நல்லா இருக்கு? நம்ம இன்னைக்கு வரைக்கும் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி, ராஜேந்திரனுடைய ஆட்சி, சேரர்களுடைய ஆட்சி, பாண்டியருடைய ஆட்சி, இமயவரம்பன் ஆட்சி, நம்ம எல்லா ஆட்சியிலையும் ரொம்ப பெருசா மன்னர்களுடைய ஆட்சியை நம்ம அவ்வளவு பெருமையா சொல்றோம். மக்களாட்சியை சண்டை பிடிச்சிருக்கோம். ஆக்சுவலா மக்களாட்சி தான் ஜனநாயகம், அதுதான் நம்ம பெருமையா பேசுறோம். ஆனா என்ன நடக்குன்னு, மக்களாட்சியில நம்ம
இந்த கட்சிக்காரங்க எவ்வளவு செய்யறாங்கன்னு அந்த கட்சி வந்து சொல்ல, ஆளுங்கட்சி எவ்வளவு செய்யுதுன்னு எதிர்கட்சி சொல்ல, எதிர்கட்சி என்ன செஞ்சுன்னு ஆளுங்கட்சி சொல்ல, எங்க அண்ணன் வடிவேலு சொன்ன மாதிரி என்னை அவன் கேவலமா திட்டுவான், நான் அவனை ரொம்ப கேவலமா திட்டுவேன், நாங்க இப்படி மாறி மாறி திட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இவர்கள் திட்டம் போதுதான் நமக்கு இவ்வளவு நடந்திருக்குதானே தெரியுது. நமக்கு தெரிய மாட்டுது. நீ அப்படி செய்யலையா, ஓ அப்படி செஞ்சாரா, அப்ப நீ மட்டும் இப்படி செய்யல, ஓ நீ இப்படி செஞ்சா அப்படின்னு அவங்க எப்படி இப்படிதான் அவங்க மாறி மாறி சண்டை போடும் போதுதான் தெரியும். அப்ப நம்ம மக்களாட்சி பெற்றா மன்னராட்சி பெற்றா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா அதுக்கு கம்மன் ஒரு சொல்றான், செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோர் உடலும் ஆயினான் அப்படின்னு சொல்றான். தசரதனை பத்தி சொல்லும் போது பெரிய நுணுக்கமான ஆச்சரியமான விஷயம் ஆசான்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு, நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மன்னன் உயிர் மக்கள் உடல் நினைச்சிட்டு இருக்கோம். கம்பன் மாத்திரான், மக்கள் தான் உயிர், அதை தாங்கி நிற்கிற உடல் தான் மன்னன். உயிர் யாரான மக்கள் தான். ஆச்சரியமா சொல்றான், செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோர் உடலும் ஆயினான். அந்த ராஜா தான் உடலா நிற்கிறான். எல்லாம் நின்று சென்று போகக்கூடிய மரம் செடி கொடி உட்பட அத்தனைக்குமான உயிராக நமக்கு வந்து உடலுக்கெல்லாம் வந்து உடலாக மன்னன் என்றான். அப்ப மக்களாட்சிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, மக்களை நம்பியதாக இருக்கணும், மக்களை மையப்படுத்தியதாக இருக்கணும். யாரையெல்லாம் கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு ஒரு விவாதம். விபீஷணன் வந்து எதிரணியில இருந்து கட்சி மாதிரி வர்றான். தலைவா அந்த கட்சியில நான் ரொம்ப வருஷமா இருந்தேன், அங்க நியாயம் இல்ல, நம்ம உங்க கட்சியில வந்துட்டேன், எலெக்ஷன் வரப்போது சீட்டு நீங்களா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அப்புறம் சீட்டு கொடுத்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா எதிரணியில இருந்து வந்த போது வந்திருக்கிறவன் யாரு, ஓன் பிரதர், ராவனுடைய சொந்த சகோதரன். அப்ப எப்படி கட்சியில சேர்க்கிறது, ஸ்பையா இருக்கலாம்ல, அவனை ஏமாற்று. நம்ம வந்து சாமி சொன்னாங்கல்ல, மாய விஷயங்கள் பண்ணவங்க தானே, வண்டா தானே போய் பார்த்தா அப்படி. அப்ப சுக்ரீவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு வந்திருக்கலாம்ல, நம்மகிட்ட கூடிய பலங்களை தெரிஞ்சு இருக்கலாம்ல. அப்ப விபீஷணனை உள்ள சேர்க்கலாமா, சுக்ரீவன் சொல்லிட்டு மன்னிக்கிறேன், விபீஷணனை திரும்ப சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு ராமர். அதுல எல்லாரும் கருத்து சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா சுக்ரீவன் சொல்வதை எங்களுடைய ஆசான் சொல்வாரு. சுக்ரீவன் சொல்றானா, என்ன ராமா அவனை நம்ப கூடாது, ஏன் அவன் பிரதருக்கு துரோகம் செஞ்சவன். யார் சொன்னா, சுக்ரீவன். வாலி கூட சண்டை போட்டவன். உங்களுக்கு சொல்லி போறீங்களா, சொந்த சகோதர சண்டை போட்டேன், வாலி பக்கம் நியாயம் இல்லைங்கிற. அப்புறம் நான் சகோதர சண்டையில இருந்தவன், நான் பிரதருக்கு வந்து துரோகம் பண்ணவன், அவனை சேர்க்க கூடாது. இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க விபீஷணனை சேர்க்க கூடாது. எல்லாருடைய கருத்தும் ஒத்த கருத்து, மெஜாரிட்டி வின்ஸ். அப்ப இந்த கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லா கருத்தும் எதிரில் வச்சிருந்தா அவங்களுடைய ட்ரம்ப் கார்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க கடைசியில. அப்படியா விபீஷணனை சேர்க்க வேண்டாமா, தம்பி நீங்க என்ன சொல்றீங்க, உனக்கு ஒரு கருத்து இருக்குமே, அனுமா எந்திரிச்சு சொல்லு அப்படின்னு அனுமனை தூதுவார். ஏன்னா அனுமன் யாரு, தொண்டனுக்கெல்லாம் தொண்டை, தலைவனுடைய குறுப்பறிஞ்சு பேசுற. அப்படி கண்ணில் நினைச்சு பார்த்தானே, ஓஹோ தலைவருக்கு இது வருமானு சொல்லிட்டு அடிச்சு பின்னி படலத்துருவான் அனுமன். ஆச்சரியமா சொல்றான். எல்லாரும் சொல்லி முடிச்ச பிறகு சொல்றான், தேவர்க்கும் தானவர்க்கும் திசைமுகனே முதலாய தேவதேவர் மூவர்க்கும் முடிப்ப அரிய காரியத்தை முற்றுவிப்பான் மூன்று நின்றாய். ராஜாதி ராஜனால, தேவர்களால, கடவுளால, முப்பெரும் தேவர்களால யாராலையும் முடியாத விஷயத்தெல்லாம் செய்யறதுக்கு வந்த நீ தொண்டை எப்படி பாருங்க, தலைவா அப்படின்னு ஆரம்பிச்சா சாதா தலைவர்கள், தலைவனுக்கெல்லாம் தலைவன், மும்முடி சோழன், 5வது சோழன், 6வது சோழன், இதே தெய்வம், என்னென்னலாம் வார்த்தை விடுமா அனுமன் பியூட்டிஃபுல்லா போறான். யாரு நீ, எப்படிப்பட்ட ஆளு, யாராலையும் முடியாததெல்லாம் நீ செய்யக்கூடிய, உன்னால முடியாதுன்னு உலகத்திலே கிடையாது, அப்படிப்பட்ட நீ அப்படின்னு ஒரு பில்டப். அப்ப ராஜா வந்து ஹாப்பி ஆகிறார். ராமன் வந்து ரைட் அப்படியா சொல்ற, வெரி ஹாப்பியா, சூப்பர். இப்ப என்ன செய்யலாம், அடுத்த பாயிண்ட் சொல்றாரு. ஆபத்தின் வந்து அபயம் என்றானை அயிர்த்து அகல விடுதியாயின் கூவத்தின் சிறு புனலை கடல் அயிர்த்தது ஒவ்வாதோ. சாதாரணமான ஒரு ஓடை, ஒரு நதி, அது வந்து கடலை கொண்டு போயிரும்னா என்ன அர்த்தம்? ஒரு விபீஷணனை வந்து உன்னெல்லாம் ஏதாவது தொற்ற முடியுமா? நீ யாரு, எப்பேற்பட்ட ஆளு, என்ன பரம்பரை, எப்படிப்பட்ட ராஜா, வந்துட்டு போற நம்ம வயதான், ஓகே அப்படின்னு சொல்லி சேர்த்துற. அப்ப என்ன புரியுது உங்களுக்கு, ராமன் விரும்பியதை அனுமன் சொன்னான். அதனால எல்லோரும் எதிர்த்தும் அனுமன் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தைக்காக ராமன் ஏற்றான். அப்ப எப்படி வந்து இந்த டிப்ளமசி பேர், இந்த ராஜதான் எப்படி பாருங்க, நம்ம என்ன எல்லாரும் எதிர்த்தாங்க. நான் கட்டால பார்த்திருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அமரர் கலைஞர் அவர்கள் வந்து எப்ப செயற்குழு பொதுக்குழு கூட்டினாலும் அங்க வந்து குத்தாலம் கல்யாணம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். டக்குன்னு வந்து தலைவர் வந்து கல்யாணம் நீ ஏதோ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிடுவார். அவர் வந்து தலைவர் மனசுல என்ன இருக்குன்னு
அவர் மனசை இவர் படிப்பாரோ, அவருக்கு என்ன இருக்குன்னு இவர் கொடுப்பாரோ அது தெரியாது. ஆனா கரெக்டா அவர் தலைவர் மனசுல என்ன இருக்கு, அத மாதிரி வந்து ராமன் மனதுல என்ன இருக்குது அப்படிங்கறத அழகா வந்து அனுமன் சொல்றான். எவ்வளவு கட்சிகளை உள்ள சேர்க்க, அப்ப ஒரு கட்சி இருக்கு, 2 கட்சி இருக்கு, எவ்வளவு கட்சி சேர்க்கலாம் கூட்டணிக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சேர்த்துருன்ற. ஏன்னா நம்ம போகிற வேலை, எடுத்திருக்கிற வேலை, காரியம் வந்து ரொம்ப பெருசு. ராவணனை எதிர்த்து நம்ம போரிட போறோம். அப்போ வந்து ஒரு எந்த விதமான ஒரு சமரசத்துக்கும் போக முடியாது, நம்ம ஒரு சாய்ஸ் எடுக்க முடியாது. அப்ப நம்முடைய டீமை எவ்வளவு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமோ ஸ்ட்ரென்தன் பண்ணி. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்கு ஏற்கனவே, இன்னமும் பெரிய கூட்டணி வரும்னு அவங்க சொல்றாங்க. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த மாசத்துக்குள்ள பாருங்க பயங்கரமான பெரிய கட்சி ஒன்று வரப்போன்னு சொல்லியிருக்காரு. ஆளுக்கு கூட்டணியை வந்து பெருசாக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை பெரிய கட்சி இருக்கு தமிழ்நாட்டிலும் தெரியவே இல்லை. நம்ம 2 கட்சி தான் இருக்குன்னு நினைச்சோம். இன்னும் பெரிய கட்சி வரப்போகுது, பெரிய பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுங்கிற வார்த்தையை திரு எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துறாரு. பிரம்மாண்டமா நான் கூட என் தம்பிகிட்ட கேட்டேன், ஒருவேளை திமுகவை அதிமுக கூட்டணி வரப்போதோ எனக்கு தெரியலையா. பிரம்மாண்டமான பெரிய கட்சி கூட்டணின்னா 2 கட்சி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏடிஎம்கே வந்து பிரம்மாண்டமான கட்சி வருது, அனிமா திமுக சேர போதோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பெரிய கட்சி வருது, எல்லாருமே இருக்காங்க. அப்ப எத்தனை கட்சி தான் சேர்க்கணுங்கிறதுக்கு அழகா சொல்றாரு கம்பர். குகனோடும் ஐவரானும் பின்பு குன்று சொல்வான் மகனோடும் அறுவரானும் எம்முளை அன்பின் வந்த அகநமர் காதலைய நின்னோடும் 70ரானும் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை. இதுல வந்து இடஒதுக்கீடு வேற இருக்கு. ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட், ஒரு ஷெட்யூல்டு ட்ரைபு, ஒரு காட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. 5, 6, 7, 8. அதோட முக்கியம் என்னன்னா புதல்வரால் பொலிந்தான் நுந்தைன்னு. நாங்க ஒரு 4 பேரு, அப்புறம் 5, 6, 7 உன்னோட சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா எங்க அப்பா எவ்வளவு பண்ணிருக்காரு. இல்ல உங்க அப்பா அவ்வளவு பண்ணிருக்காரு. என்ன அர்த்தம்? ஆட்சியில முதலமைச்சரா நான் உட்கார்ந்து இருப்பேன், ஆனா இது உங்களுடைய ஆட்சின்னு சொல்லணும். அப்பதான் நம்ம உண்மையில நம்ம ஆட்சி தான் போல அப்படி ஹாப்பியா உட்காந்து நமக்கு தெரியாது. அப்ப ராமன் ஆச்சரியமா சொல்ற புதல்வரால் பொலிந்தான் நுந்தை அப்படின்னு. இது உங்களுடைய கூட்டணி ஆட்சி. பிரச்சனை ராமனுக்கு, அவருக்காகத்தான் போரு. ஆனா எல்லாருக்குமான பிரச்சனையா அது எப்படி மாறும்? எல்லாரும் ஒரு குடும்பமா இருந்தா மாறும். ராமனுக்கு தெரிந்தது இன்றைய அரசியல்வாதிகளுக்கு தெரிவதில்லை. கூட்டணி ஆட்சியா, ஆட்சியில் கூட்டணியான்னு குழப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டணி கட்சி எப்படி இருக்கணும் அதையும் பேசுறாங்க. ஒரு கூட்டணி கட்சி எப்படி இருக்கணும்? ராமன் காட்டுக்கு வந்தாச்சு, பரதன் வர்றான், குகன் பார்க்கிறான். குகன் ஒரு வேடன், அவனுக்கு தெரியல பரதன் எதுக்கு வர்றான். ஏன்னா பரதன் படையோட வர்றான். அப்போ வந்து கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு, மன்னிக்கணும் குகன் அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. இவர்களை விமர்சிப்பதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பம், படையோடு வந்திருக்கிறார் பரதன், அவரை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா சண்டை பிடிக்கிறார். அப்படி யாரு? குகன் பரதனுக்கு எதிராக. ஆழ நெடுந்திரை 6 கடந்து இவர் போவாரோ வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லானோ தோழமை என்று அவர் சொல்லிய ஒரு சொல். தோழமை சுற்றுறதுன்னு சொல்லி சொன்னார்ல எங்க அண்ணன். தோழமை என்று அவர் சொல்லிய ஒரு சொல் அன்றோ ஏழமை வேடன் இறந்துல நின்று என்னை ஏசாரோ. இவ்வளவு பெரிய படையோட நீ வந்துருவ, என்னை கிராஸ் பண்ணி போயிருவ, நான் உற்றுவேனா? நீ கூட்டணி கட்சின்னு என் தலைவன் சொல்லிட்டான், தோழமை என்று என் தலைவன் சொல்லிட்டான். அந்த ஒரு சொல்லு போதும்டா, நான் என்னனாலும் பண்ணுவேன், உன்னை 1 இன்ச்சும் நான் நகர விட மாட்டேன் அப்படின்னு. அப்படி இருக்குன்னு ஒரு கூட்டணி கட்சி. ஐயா அவன் எதிர்கட்சி இல்ல, யாரு வந்தது, அவனும் நம்ம கூட்டணியில் தான் சேர வர்றான். ஆனா நம்மளும் வாய் பேசிட்டோம், வந்த உள்ள விட்டு கையக்கால் எடுத்துரும் பார்த்து யாருக்கெல்லாம் மாறுகாய் வாங்கினோம், நாங்களாம் யார் தெரியுமா விசுவாசத்தை காட்டியாச்சு. ஆனா வரப்போறோம் கூட்டணி வரும். அப்ப எப்படி பல்ட்டி அடிக்கணும் அதையும் சொல்றார் கம்பர். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழி நோய் தன்மை கண்டாய் 1000 ராமர் நின் கேள்வர் ஆவரும். ராமனை வந்து காட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்லிட்டா, அவர் வந்துட்டாரு, உனக்காக பதவிக்கு அவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிட்டு நீ தான் வந்து ராஜாவா இருக்கணும்னு உங்க அம்மா ஏற்பாடு பண்ணா, அந்த ராஜாங்கத்தை விட்டுட்டு நீ வந்து உங்க அண்ணனை தேடி வந்திருக்க. ராமன் என்னப்பா ராமன், 1000 ராமன் வந்தாலும் உனக்கு ஈடாக மாட்டான். திஸ் இஸ் கால்டு பல்டி. போன பாசுரத்துல உட்டனா பார் அப்படின்னார். அடுத்த பாசுரத்துல அவரை பார்த்த உடனே இந்த ஒரு வசனம் வந்து ராமாயணத்துல எங்கேயும் கிடையாது.
1000 ராமர் வந்து உனக்கு ஈக்குவல் ஆக முடியாது அப்படின்னு. அதுதான் அந்தர்பல்ட்டின்னு ஃபுல்லா கம்ப்ளீட். ஆச்சரியமா பண்ணிக்கிறார். ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. எப்படி ஆட்சி அமையும், யாருக்கு வந்து அந்த முடி சூட்டப்படும் அப்படிங்கிறதையும் கம்பன் அழகா சொல்ற. அரியணை அனுமன் தாங்க. ஏற்கனவே சொன்னேன், அனுமன் யாரு? ஒரு சுத்தமான தொண்டன், 10 பைசா பலனடையாத தொண்டன். ஆக்சுவலா இதுல அனுமாருக்கும் இந்த ராமாயணத்துக்கும் போருக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுல்ல. இது ராமனுடைய போர் தானே. ஆனா அதுல எவ்வளவு பெரிய லைஃப் ரிஸ்க், திரும்ப திரும்ப லைஃப் ரிஸ்க் எடுத்தது பூரா அனுமன். அதுதான் சாதாரண தொண்டை. அவன் தான் அரியணையை தாங்கி நிற்கிறான். ஒரு தொண்டன் தான் இந்த அரியணையை தாங்கி நிற்க முடியும். தொண்டன் நிறைவடைந்தால் தான், மனது இருந்தால் தான் அவன் வந்து ஆன்டி இன்கம்பன்சிங்கிறீங்க தான் வந்து நிற்குது. தொண்டர்கள் நிறைவாக இருக்கிறார்களா இல்லையாங்கிறாங்க. அரியணை அனுமன் தாங்க. அப்ப தொண்டர்கள் தாங்கினார்கள்னா அரியணை தாங்கும். அங்கதன் உடைவாள் ஏந்த ஆபீசர், நிர்வாகி, செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் லேயர்ல இருக்கக்கூடியவங்க திடீர்னு காமராஜர் பத்தி பேசுறேன், அதை பத்தி பேசுறேன், ஏதாவது பேசி பஞ்சாயத்தை கூட்டக்கூடாது. அப்படி கூட்டினா பெரிய பிரச்சனை. அங்கதன் உடைவாள் ஏந்த, கூட நின்று அருவாள் வச்சிருக்கிறான், உடைவாள் வச்சிருக்கான், கூட நிக்கிறது, கூட இருக்கிறவங்களே காலி பண்றதுல பக்கத்துல கூட டபக்கு 2 வீசிடக்கூடாது, கூட்டணி கலைஞ்சு போகும். அப்ப வந்து அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க. பிரதர்ஸ்குள்ள தகராறு வந்துடக்கூடாது. அதிகார போட்டி முதல்ல அங்கதான் ஆரம்பிக்கும். அதை முதல்ல வந்து அதிகார போட்டி சதிகார போட்டியா மாறாம இருக்கிறதுக்கு பிரதர்ஸை சரி பண்ணிக்கணும். இருவரும் கவரி வீச. கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கட்டும், தலைவர் நல்லா இருக்கட்டும், கவரி வீச. விரை செறி குழலி ஓங்க. வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர். ஏன் இங்க வந்து சடையப்ப வல்லால் வர்றார் அப்படின்னா, அந்த காலத்து அம்பானி அதானி அவர் தான். ஃபண்டு வேணும், நீ என்ன வந்தாலும் சரி. சடையப்ப வள்ளல் கொடுக்கலன்னா அப்புறம் எங்க பார்க்கும்? அரியணையும் கிடையாது, அங்கதனும் கிடையாது. அப்ப இந்த சடையப்ப வள்ளலுடைய முன்னோர் ஒருத்தன் வந்து அதை எடுத்து கொடுக்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவனால தான் தங்க கிரீடம் செய்ய முடியும். வேற தங்க கிரீடம் யாரால செய்ய முடியும்? அப்போ சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனை புனைந்தான் மௌலி. அப்ப எப்ப கிடைக்கும்னா, தொண்டர்கள் நிறைவடைய, நிர்வாகிகள் துணை இருக்க, கூட்டணி கட்சிகள் உடன் நிற்க, சகோதர சண்டை இல்லாமல் ஒழுங்கான ஃபண்டிங்கும் உள்ள நடந்தா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது கம்பர். ஆனா அரசியல் எப்படி இருக்குது? ஆட்சிக்கு வர்றதற்கான வழி இது. ஆனா அரசியல் எப்படி இருக்குது? ராவணனுடைய அரண்மனையை பத்தி பேசுறான். அரசியல்வாதிகளுக்கு தக்க உதாரணம் அவர் தானே. என்னென்ன பல பேர் வந்து ராம தேசம் சொல்றதோட ராவண தேசம்னு சொல்றதான பெருமைப்படுறார். ராவணனுடைய கோட்டையை கம்பன் விவரிக்கிறான். கரங்கு கால் புகா, காத்து உள்ள போகாது. கரங்கு கால் புகா. கதிரவன் ஒளி புகா, லைட் உள்ள போக முடியாது. மரளி மகம் புகா, யாரோட யமன் வந்து உள்ள வந்து நிக்க மாட்டான். இனி வானவர் புகா, என் கை வம்பே. திறம்பு காலத்தில் யாவையும் சிதையினும் சிதையா அறம் புகாது. அங்க லைட்டு போகாது, காத்து போகாது, யமன் வர முடியாட்டா பரவாயில்லடா, அறம் கூட போகாதுடா உள்ள. அறமற்றவர்கள் இருக்கக்கூடிய இடமா இன்னைக்கு அரசியல் மாறி பாக்குறோம். நம்ம வந்து ராவணனுடைய கோட்டை அப்படி இருக்கிறத கம்பன் வந்து எடுத்து சொல்றோம். எப்படி மாறிச்சுன்னா, சுத்தமா என்ன இருக்குது, என்ன அறம் இல்ல, எல்லாத்தையும் தாண்டி பீடாதிபதி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார். அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் வந்து விட்டால் ராமராஜ்யம் தான். அப்ப வந்து அறம் போக முடியாத இடமாக அரசியல் என்பது மேலும் 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 லஞ்சம் கொடுத்து, முன்னாடி எல்லாம் ஏன் இது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும்? முன்னாடி எல்லாம் அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகளாக இருந்தார்கள். இன்னைக்கு அரசியல் என்ன பண்ணிருச்சு? மக்களையும் ஊழலில் பங்குதாரர்களா மாத்திருச்சு. மக்களையும் ஊழலில் பங்குதாரா மாத்திருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியுடைய எம்எல்ஏ ஒரு இடைத்தேர்தலுக்கு கட்சி பணி புரிய போனார். இடைத்தேர்தலுக்கு கட்சி பணி புரிய போனார். டவுன்ல வந்து 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க, கிராமத்துல 200 ரூபாய் கொடுத்தாங்க. நம்ம மரத்தமிழன் விட மாட்டாங்க, சட்டையை பிடிச்சிட்டான் எம்எல்ஏவை. கிராமத்துக்காரன்னா உனக்கு அப்படி தெரியுதா? டவுன்ல 500 கொடுத்துருக்க, கிராமத்துக்கு 200 தான் கொடுப்பியான். அடப்பா, இவ்வளவு அப்டேட்டா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதோட பெரிய காமெடி, சென்னை பக்கத்துல ஒரு பை எலெக்ஷன் வந்துச்சு. ஒரு கட்சியை சேர்ந்தவங்க எல்லா வீட்டுக்கும் காசு கொடுத்துட்டே போறாங்க. போகும்போது ஒரு வீட்டுல கிரில் கேட்ல
ஒரு சின்னத்தை பார்த்துட்டாங்க, அந்த கிரில் கேட்லயே சின்ன போட்டு. அப்ப இந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு அதுக்கு முந்தின வீட்டுல கொடுத்தாங்க, அடுத்த வீட்டுல கொடுத்தாங்க, அந்த வீட்டுல கொடுக்காம போயிட்டாங்க. தேர்தல் பணி நடந்துட்டு இருக்கு, பனிமனையில நடந்துட்டு இருக்கு. மறுநாள் காலில் அந்த அம்மா வீட்டுல இருந்து கிளம்பி வந்துருச்சு. 3வது தெருல 4வது வீடு காசு கொடுத்தியா அப்படின்னு ஒரு பணக்கணும் வந்து 3வது தெரு, ஆமா கொடுக்கல, நீங்க அந்த கட்சி ஆச்சே, ஆமா நாங்க இந்த கட்சி ஆச்சே, ஆமா. அந்த அம்மா அப்ப காசு கொடுக்க மாட்டேன், அம்மா நீ ஓட்டு போட மாட்டே, அப்ப ஓட்டு போடணும் காசு கொடுக்க மாட்டேன். என்னம்மா சொல்ற, எந்த கட்சியா இருந்தாலும் காசு கொடுன்னு எதிர்கட்சிக்காரன்ட்டா சண்டை ஓட்டு வாங்கி போச்சு, சண்டை ஓட்டு வாங்கி. அதுதான் அறம் புகா ராவணனுடைய கோட்டை. சாமானிய மக்கள் நீங்க என்ன செய்வீங்க? இப்ப என்னைய பார்த்து நீங்க திருடன், அரசியல்வாதி திருடன் அப்படின்னு சொல்லுவீங்க, காசு வாங்க லஞ்சம். நீங்களும் காசு வாங்கினீங்களே, நீங்க காசு வாங்கி தானே ஓட்டு போட்டீங்க. ஒரு நாள் ஒரு நிமிஷம் வந்து கியூல நின்று ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு 500 ரூபாய் வேணும். 5 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறவன் ஓசியில வேலை பார்ப்பானா? அறம் புகா ராவனுடைய கோட்டை. அப்ப என்ன செய்யறது? எல்லாத்தையும் உள்ள பங்குதாரர் ஆக்கிட்டோம்னா முடிஞ்சு வச்சா, நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை அப்படின்னு யாரு கரப்ஷன் தனியா வர முடியாது. இது இன்னைக்கு நிதர்சனமான உலகமா. எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இருக்கணுங்கிற கனவு ராமனை தவிர வேற யார்கிட்ட பார்க்க முடியும்? அரசியல்வாதியாக ராஜாவாக இருக்கக்கூடியவன் எப்படி இருந்தான்? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆச்சரியமான மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும், ஆட்சிக்கு உட்காருப்பா நாளைக்கு தான் உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொன்ன போதும், இத்திருத்துறந்து ஏகு என்ற போதினும், இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அப்படியே ஒரு மரவுரி தாங்கி நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்ன போதும், சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை சீதை நினைச்சு பார்க்கிறான். சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை முகத்தன் ஏன் சொல்றான்? ரொம்ப ஆச்சரியம். தாமரை முகம்னு சொல்லிருக்கலாம், சாயந்தரம் வாடிருச்சுன்னு. அப்ப கம்பன் எப்படி சொல்றான்? ஆர்டிபிஷியல் கிடையாது, ஆர்டிஸ்டிக். உங்களுக்கு புரியுதுங்களா? அது எப்படி சொல்றான்? காலையிலையும் சிரிச்ச மேனி இருக்கும், சாயந்தரமும் சிரிச்ச மேனி இருக்கும், சூரியன் வந்தாலும் சிரிச்ச மாதிரி இருக்கும், சூரியன் போனாலும் சிரிச்ச மாதிரி இருக்கும். தாமரை எப்படி? சூரியன் வந்தாலும் சிரிச்ச மேனி இருக்கும், சூரியன் போனாலும் சிரிச்ச மேனி இருக்கும் தாமரை. சித்திரத்தில் அளந்த செந்தாமரை. நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அவங்க கொடுத்த தலைப்பு அப்படி. நான் கம்பனை தவிர ஒரு வார்த்தை தப்பா பேசுறேன், ஒரு வார்த்தை நான் மாத்தி பேச மாட்டேன் ராஜ்பான். நான் கம்பனை பேச. அப்ப ஒரு இடத்துல கூட முகம் சுளிக்காதோர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காமராஜர் பார்த்தோம், அவரே விட்டுட்டு போனார்கள். அப்ப நாளையில இருந்து நீதான் ராஜா, சந்தோஷம். நீ கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்கும் சந்தோஷம். அப்படி இருந்த ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதுக்கு எனக்கு தான் தகுதி வளர்த்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும். எனக்கு அவ்வளவு பெரிய ஞானம் இல்லை. எல்லோரும் ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய ஒரு பாசுரத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். இந்த உரையில நீங்க ஏதாவது ஒரு நல்லது பார்த்தீங்கன்னா அது என்னுடைய ஆசான், பெருங்கருணைக்கு சொந்தக்காரர் திரு அரசேந்திரன் அவர்களுக்கு சொந்தமானது. அவர் துப்பியதிலிருந்து நக்கியது 4 நான் பேசினேன், அவ்வளவுதான். அவர் அப்படி போட்டதுல ஒரு 4 எடுத்து நான் என்னால முடிஞ்சதை நான் சொன்னேன். அது ஒரு கடல், அப்படியே நிறைய அந்த மாதிரி பெருங்கடல் நிறைய இருக்கிறாங்க. அவர்கள் அத்தனையுமே அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய அறிவுக்கு அவ்வளவு எட்டவே இல்லை அப்படிங்கும்போது நான் எப்படி கொட்ட முடியும்? எனக்கு ஏதாவது வந்தா தானே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எனக்கே அவ்வளவுதான் சிற்றறி வெடிக்கும் போது நான் உங்களுக்கு அதை எப்படி ஷேர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கம்பன் ஒரு பெரும் கவி, எல்லாத்துக்குமான ஒரு அடைக்கலம். ராமனை போலவே அந்த கம்பன் ஒரு மக்கள் கவி. கம்பனை பற்றி நம்ம நிறைய பேசலாம், எங்களோட ஆசான் சொல்லிக்கிட்டே இருப்பார். அது ஒரு பெரிய உணர்ச்சி மிக்க ஒரு அனுபவம். ராமனை பற்றி மட்டுமல்ல, தனிப்பாடல்கள்லையுமே கூட சோழ தேசம் பற்றியுமே கூட அவர் நிறைய உணர்ச்சிபரமான விஷயங்கள் அவர் வாழ்க்கையிலே நடந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அவருடைய அந்த கடவுள் வாழ்த்து பாடலை பாடி நான் துவக்காமல் நான் நிறைவு செய்கிறேன். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. நன்றி, இனிதாக, வணக்கம்.